தமிழ்நாட்டுல பிஜேபி அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆளுநர் மூலமாக 2 அதிகார மையம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நேற்று ஆளுநர் என்ன பண்ணிருக்காருன்னா, மதுரைக்கு போயிருக்காரு. மதுரைக்கு டூர் போய் வைகை ஆத்தெல்லாம் பார்த்துட்டு, வைகை ஆற்றை சுத்தப்படுத்த சீர்படுத்த தமிழ்நாடு அரசு முன் வராட்டி ஆளுநர் மாளிகையே அதை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்க, அந்த அரசு கிட்ட அதிகாரம் இருக்க, இத்தனைக்கும் அரசியலமைப்பு சட்டப்படியே ஆளுநருக்கெல்லாம் ஆய்வு செய்ய அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. என்னமோ மன்னராட்சி காலத்துல போல, மன்னராட்சி காலத்துல ஜூலியஸ் சீசரை ஆளுநரா நியமிப்பாங்க, பிளாத்தா ஆளுநரா நியமிப்பாங்க, நெப்போலியன் ஆளுநரா நியமிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன்றிய அரசு நியமிக்கிற ஒரு ஆளுநர் எனக்கு என்னமோ அதிகாரம் இருக்கு, நானும் ஒரு தனி ராஜாங்கம் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது குறித்து டிவிக்கு அமைச்சர்கள் முதலமைச்சர் விஜய் கண்டனமே தெரிவிக்கல. சும்மா அந்த ஒப்புக்கு சப்பு டிவிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உடனே சப்போர்ட்டுக்கு வர்றாங்கல்ல கம்யூனிஸ்டுகள், விசிக, இவங்க தான் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆளுநர் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. ஆளுநர் அத்தோட நிப்பாட்டல. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுபவர்கள் அவங்களுக்கு உதவி வேணும்னு சொன்னா ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளலாமா. அவங்கள்ட்ட சொல்ற கோரிக்கையெல்லாம் அவர் காதுல போட்டுக்கிட்டு தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லிட்டு அவரு அதெல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி வலியுறுத்துவாராம். ஆக ஒரு 2வது அதிகார மையமா செயல்படலாம் ஆளுநர் மாளிகை அப்படின்னு முடிவு பண்ணிட்டதாக உறுதியாக தெரியுது. இதை எதிர்க்க வேண்டிய ஆளும் கட்சி அரசு அப்படியே மௌனமா இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லல. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் மட்டும் இதை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு. டிவிக்கு அரசு இப்படி மௌனமா இருப்பது சரி கிடையாது, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, 2 அதிகார மையம் இருக்கிறது நல்லதல்ல, இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிக்கு அரசு இது வரைக்கும் ஒன்னும் கண்டிச்சதா நியூஸே இல்ல. ஆளுநர் தான் அப்படி சொல்லிட்டாரு. உடனே நம்ம பிஜேபி சும்மா இருக்குமா? பிஜேபி தான் தமிழ்நாட்டுல மக்களுக்காக போராடுற ஒரே கட்சியாச்சு. உடனே நயினார் நாகேந்திரன் ஆளுநரை போய் சந்திச்சு பெரிய ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த மனுல என்னென்ன கொடுத்திருக்கோம் சொல்லி விளக்கமும் கொடுத்திருக்காரு. அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர்கள் இல்லாதவங்க கலந்துருக்காங்களாம். ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, இவங்க எல்லாம் அமைச்சர்கள் கிடையாது, இருந்தாலும் அமைச்சரவை கூட்டத்துல கலந்துருக்காங்க. அது எப்படி, இது ஆளுநர் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஒரு மாநில அமைச்சர்கள், நாட்டின் அமைச்சர்கள்னா அங்க எவ்வளவு பெரிய விவாதங்கள் நடக்கும், எவ்வளவு ரகசிய விவாதங்கள் கூட நடக்கும். அங்க அமைச்சர்கள் இல்லாத 2 பேரு அந்த கூட்டத்துல கலந்துருக்காங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மிகப்பெரிய தவறு தானே. இதை ஆளுநர் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட பிஜேபி நயினார் நாகேந்திரன் மனு கொடுத்திருக்காரு. அப்புறம் நம்ம காங்கிரஸ் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பள்ளி குழந்தைகள்கிட்ட நடந்துட்டார்ல, கேட்டதுக்கு அவங்களுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு மசாஜ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. இந்தியா பூரா அதை போட்டு நம்மள நார அடிச்சுட்டான். அவர் செஞ்சதும் தப்பு, அது குறித்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு. டிவிக்கு சேர்ந்த சரத்குமார், அமைச்சர் சரத்குமார் நான் போதைப் பொருள்லாம் பயன்படுத்தல, செல்போன்ல வச்சு மாத்திரையா தான் வச்சு நசுக்கினேன்னு சொல்லி அவர் போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி மிகப்பெரிய சர்ச்சை அனுச்சுல, அது குறித்து ஆளுநர் விசாரிக்கணும்னு சொல்லி மனு கொடுத்திருக்காரு. ஆக இப்படி தமிழ்நாட்டில் 2வது அதிகார மையத்தை உருவாக்குவதில் பாஜக ரொம்ப முனைந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய டிவிக்கு அரசு எனக்கு என்னன்னு கம்முன்னு இருக்காங்க. மக்களுக்கே இப்பெல்லாம் நிறைய சந்தேகம் இருக்கு. ஏன்னு சொன்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த சிபிஐ வழக்குல அமைச்சர் ஆதவர்ஜுனா பேரெல்லாம் இருக்கிறதுனால அவங்க பிஜேபி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. பிஜேபி என்ன செஞ்சாலும் அமைதியா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆளுநர் 2வது அதிகார மையம் அமைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் பிஜேபி ஆளுநர் இப்படி சொன்ன உடனே நேரா போய் கோரிக்கை மனுவை கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்ப ஆளுநர் தீக்க போறாராம். தமிழ்நாட்டுல 2 அதிகார மையங்கள் இருந்தா அது எப்படி தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும்? ஆளும் டிவிக்கு அரசு இது குறித்து சீக்கிரமா விளக்கம் அளிக்கணும்னு மக்கள் விரும்புகிறார்கள்.